இந்த வின்டர் சீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பாலாடை வந்து செம்மையா இருக்குங்க. ஸ்கின் வந்து ஸ்மூத்தா இருக்கும். கொஞ்சம் ஆயிலியாவும் இருக்கும். ட்ரையாவே ஆகாது ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பாலாடை எப்படி ட்ரை பண்ணி பேக் போடலான்றது பார்க்கலாமா? உங்க வீட்ல பாலாடை இருந்துச்சுன்னா, சேர்த்து வச்சு நீங்க வடிச்சுக்குங்க. அந்த பாலாடை மட்டும். பாலாடை வடிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ல தான் நம்ம இது வச்சு நம்ம ஸ்பூனால ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்துரும். ஒரு 5 டேஸ்ல பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஆயிரும். இது வந்து நீங்க ஃபேன் காத்துல வைக்கலாம். முடிஞ்சா வெயில் நனல்ல கூட நீங்க வச்சீங்கன்னா இது வந்து காஞ்சிடும் இது வந்து. ஸோ நான் வந்து இது ஃபேன் காத்துலேயே வச்சு ஒரு 5 டேஸில் ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அங்கங்கே கொஞ்சம் குண்டாலாம் வச்சிடாதீங்க, அது லேட் ஆகும். நல்லா கொஞ்சம் மெலிசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது ஒரு 4 பிளேட்டில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ட்ரை ஆயிரும். நான் ட்ரை ஆகுனது எப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக அப்படியே அப்பளம் மாதிரி வந்துடும். இது வந்து மேலே தடவை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே ஆயிலாக இருக்கும். கையில் வந்து ஸ்கின் கூட அவ்வளோ நல்லது. நான் வந்து 3 பிளேட்ஸில் ஊற்றி வச்சுட்டு மற்ற இதுக்கு முந்தி நான் யூஸ் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்ட்டு அந்த பாலாடையும் வச்சுருக்கேன். இப்போது வந்து நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ரிமூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஜஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு இப்படி ரிமூவ் பண்ணாவே போதும், சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம இதில் 2 ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து கொண்டக்கடலை, இன்னொன்று வந்து பச்சைப்பயிறு. இது இப்போ நம்ம 3மே போட்டிருக்கோம் இல்லையா? இது வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சிக்கலாம். ஏன்னா அந்த கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் ரஃப்பாக சில இது வந்துடும். இது நம்ம பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஃபேஸ்க்கு, ஹேண்ட்ஸ்க்கு, நெக்குக்கெலாம் அப்ளை பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். நீங்கள் இது பாடி ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர் சீசனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கர்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் டே வந்து கர்ட் போட்டு நீங்கள் தயிர் போட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. அப்படியே நான் ஒவ்வொரு வாட்டி பேக் போடும்போது இதில் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். நம்ம ஒரு வாட்டி இன்னைக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ ஜூஸும் ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கோம் இல்லையா? செகண்ட் டே வந்து நீங்கள் கர்டு, அப்போ தேர்ட் டே வந்து கொஞ்சம் மில்க்கு அந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்களேன். ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இது நான் வீடியோவே போட்டுட்ருக்கேன். இந்த வின்டர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இந்த ஏஜ் ஆகிடுச்சுனாக்கா சுருக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்ன்றதே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐயோ இப்படி ஏஜ் ஆன மாதிரி இருக்கேன்றது ஃபீலே இருக்காது. ரொம்ப பாலாடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிள் அந்த டார்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக்காக பேச்சஸ், அது கூட கம்மியாகும். அப்புறமா கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இந்த பிளாக்காக இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட கம்மியாகுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம 3மே மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக வேலை செய்யும். இது பாடி ஃபுல்லாக பசங்கள் கூட நீங்கள் தேய்ச்சி குளிக்க ஊற்றலாம். இந்த வின்டர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.